வணக்கம். இந்த ஸ்கூல் ஆன் வீல்ஸ் இந்த ட்ரிப்புக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய இரவு பாடசாலையில படிக்கிற மாணவ, மாணவிகளுக்கு வந்து ஹியூமன் வேல்யூஸ் வந்து கட்டாயமா தெரியணுங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானவங்க தான். எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்புகள் இருக்குன்றத இந்த பள்ளிக்கூட பருவத்திலேயே நம்மளுக்கு அவங்களுக்கு குடுக்கும்போது, நாளைக்கு வளரும் காலத்துல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் அவங்க வேற மனிதர்களை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹியூமன் வேல்யூஸ்க்காக தான் இந்த ட்ரிப்பே வந்து ஆக்சுவலா அரேஞ்ச் பண்றோம். இப்போ இந்த ஹியூமன் வேல்யூஸ எந்த இடத்துல போனா நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்பளும் அதை வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நாங்க தேர்ந்தெடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய பூமிக்கு தான் நம்ம போனோம். ஒரு விவசாயிய சந்திக்கணும். அவங்களோட நம்ம வந்து சேர்ந்து ஒரு 2, 3 நாட்கள் தங்கியிருந்து, அவங்களுடைய வாழ்வியலை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி சிந்திச்சு, அதுக்கான வாய்ப்ப நாங்க வந்து எங்களுக்கு குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொன்முத்து ஐயா தான். பொன்முத்து ஐயா வீட்டுக்கு போம்பொழுது, அது இரவு நேரம். அதாவது ஒரு 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அந்த இரவு பாருங்களேன், ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ரசிச்சோம். எனக்கு இருட்டுனா வந்து பயம். ஆனா, அங்க இருந்த இருட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு புடிச்சிருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க வந்து ஒரு அடர்ந்த இருட்ட வந்து நான் பார்த்தேன். எனக்கு அத பார்த்தோனே இருட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது அந்த இருட்ட பார்க்கும்போது. ஐயா என்ன சொன்னாங்கன்னா வந்து, இப்ப வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் எந்த அளவுக்கு முக்கியமோ வந்து, அதே அளவுக்கு வந்து இருட்டும் வந்து முக்கியம். நம்ம வெளிச்சத்தை எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ, அதே அளவுக்கு வந்து இந்த இருட்டையும் வந்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்க தண்ணிக்குன்னா ஒரு தன்மை இருக்குது. காற்றுக்குன்னா ஒரு தன்மை இருக்குது. அந்த மாரி இருட்டுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அத நம்ம மாசுபடுத்தக்கூடாது அப்படின்றதையும் சொன்னாரு. இருட்டால நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்றதையும் சொன்னாரு. இருட்டுக்காக ஒரு முக்கியத்துவம் அவங்க அவ்வளோ குடுக்குறாங்க. இப்ப நம்ம இங்க சென்னையில இருக்கிறதால, லைட் பொல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கிறதால, நம்மளுக்கு நட்சத்திரங்கள் வந்து இங்க பெரிய அளவுக்கு வந்து தெரியல. அந்த இடத்துல நல்லாவே தெரிஞ்சதால, அந்த இரவு நாங்க ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்து அங்க வந்து கழிச்சோம். கிராமத்துல லைட் பொல்யூஷன் கம்மி. அது வந்து இந்த இருட்டை வந்து ஒரு அதிகப்படியான ஒரு அமைதியோட காட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த இருட்டுனால நம்ம உடல்ல என்னென்ன மாறுதல்கள் வந்து நடக்குது, நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து அந்த இருட்டு தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்க இருட்டு வந்து எவ்வளவு வந்து அழகா இருக்கோ, அதே மாதிரி அங்க வந்து அதிகாலையே வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த அதிகாலை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு அலாரம் வந்து தேவையே கிடையாது. நைட் தூங்குறதுக்கு முன்னாடியே அலாரம்லாம் செட் பண்ணியிருந்தோம் ஃபோன்ல. இந்த மாரி காலைல எழுந்துக்கணும் அப்படி சொல்லி. ஆனா என்னான்னு தெரியல, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க எழுந்திரிச்சுட்டோம். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, சில டைம்லலாம் காலையில எழுந்துக்கும்போது ரொம்ப கொஞ்சம் சோம்பலா வந்து இருக்கும். அங்க எனக்கு வந்து அதிகாலை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப சோம்பலே இல்லாம மனமும், உடலும் வந்து ரொம்ப புத்துணர்வா வந்து இருந்தது. கிராமங்கள்ல வந்து காலையில வந்து கோழி கூவும் அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா வந்து, காலையில நாங்க எழுந்துக்கும்போது மயில் சத்தத்தை கேட்டோம். அது வந்து ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அங்க சுத்தி வந்து தென்னை மரம் தான் இருந்தது. அதோட சத்தம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம குயில், அப்புறம் மயில் அதோட சத்தங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது. சரியா 4 மணியிலிருந்தே நமக்கு வந்து மயில் வந்து வீட்டு வாசல்லே வந்து கத்த ஆரம்பிச்சுரும். ஒருத்தர் கத்துனாருன்னா போதும், அத கேட்டுட்டு இன்னொருத்தர் சிக்னல்ஸ் வந்து குடுப்பாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா வந்து நாங்க எழுந்துப்போம். நாங்க வந்து அப்படியே காலையில எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு வாக்கிங் போயிருந்தோம். ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இங்கெல்லாம் வந்து நம்ம வாக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே பொல்யூஷனா இருக்கும். ரொம்ப வந்து வேர்த்து ஊத்தும்.
அங்கே வந்து சுத்தமாகவே அந்த மாதிரி இல்லை. அங்கே வந்து கொஞ்சம் சில்னஸாக இருந்ததுனால எங்களுக்கு களைப்பே தெரியல. அங்கே இருந்த வயல்வெளியில் அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து போயிருந்தோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்டங்க 4 நாள் பொன்முத்து ஐயா வீட்லயே வந்து தங்கியிருந்தோம். அந்த 4 நாட்களும் அவ்வளவு லேர்னிங்ஸ் இருந்தது, அவ்வளவு அனுபவங்கள் இருந்தது. மண்ணை பற்றியும் மனிதர்களை பற்றியும் அங்கே உருவாகிற ஒவ்வொரு காய்கறிகள்ல இருந்து எல்லா தானியங்களை பற்றியும் அந்த நாலேஜுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே கிடையாது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்து கிடைச்சது.